பிதா குமாரன் பரிசுத்தாவியின் திரேக திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் யாவரும் இந்த அதிகாலை வேளையில் இந்த ஜூன் மாதத்தின் இந்த முதல் நாளிலே தேவ சமூகத்தில் வந்து அவரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து அப்படி உன்னதமான வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மாதத்தின் இந்த அதிகாலை வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த ஆண்டின் கடந்த 5 மாதங்களாய் நீ எங்களோடு கூட இருந்தீரே. எத்தனையோ ஆபத்துக்கள், மோசங்கள், மரண பள்ளத்தாக்குகள் எங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் ஆண்டவரே, எங்களை உம்முடைய சித்தத்தின்படியாய் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஆண்டவரே, இந்த 6ஆம் மாதத்தை காணும்படி தந்த கிருபைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எங்கள் சுயநீதியை நம்பி அல்ல, எங்களுடைய மேன்மையை நம்பி அல்ல ராஜா, நாங்கள் நீதிமான்கள் என்பதினால் அல்ல, உம்முடைய சுத்த கிருபையை நம்பி நாங்கள் உமது சமூகத்திலே வந்திருக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, இந்த 6ஆம் மாதத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜெயிக்க வேண்டும், வருகிற சோதனைகளையும் பயங்களையும் எப்படி நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு வழிகாட்டியிருந்தோம் ராஜா. உம்முடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாய் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி சோர்ந்து போயிருக்கிற எங்கள் ஆத்துமாவை ஒரு விசையாய் எங்களை தேற்றி நீ பலப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று உம்முடைய பொற்பாதத்தை பணிந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன். நாம் இந்த அதிகாலை வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாகவும் 251ஆம் கீர்த்தனையில் முதல் 3 கவிகளை பாடி கர்த்தரை துதிப்போம். கீர்த்தனை 251. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்கிற 251ஆம் கீர்த்தனையில் முதல் 3 கவிகளை பாடி கர்த்தரை துதிப்போம். என்ன
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவரும் ஆவியோடும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. சர்வத்திற்கு வல்லனாதி பராபரனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவரீர் எங்கள் பேரில் கிருபை கூர்ந்து கடந்த 5 மாதம் முழுவதும் எங்களை பரிபூர்ணமாய் பராமரித்து எங்கள் ஆத்துமத்திற்கும் சரீரத்திற்கும் சொல்லி முடியாத உபகாரங்களை செய்து வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய சகல உபகாரங்களுக்காகவும் உம்மை நன்றி அறிதலோடு கூட துதித்து அவைகளை உமக்கு மகிமையும் எங்களுக்கு புரோஜனமாய் அனுபவிக்கும்படிக்கு தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இனியும் எங்கள் ஆத்துமத்திற்கும் சரீரத்திற்கும் தேவையானவைகளை எங்களுக்கு தயவாய் அளிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி. இந்த மாதத்தின் இந்த அதிகாலை வேளையிலே நாம் வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதியை வாசிக்க நாம் பயபக்தியுடன் கேட்போமாக. அது யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்களை நாம் வாசிக்க கவனத்துடன் கேட்போமாக. யோபுவின் 5ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள். இப்பொழுது கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ? பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? கோபம் நிர்மூடனை கொள்ளும், பொறாமை புத்தியில்லாதவனை அதம் பண்ணும். நிர்மூடன் ஒருவன் வேறுண்டிருக்கிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன். அவன் பிள்ளைகள் இரட்சிப்புக்கு தூரமாகி தப்பிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். பசித்தவன் அவன் விளைச்சலை முட்செடிகளிலிருந்து பறித்து தின்றான். பரிகாரன் அவன் ஆசியை விழுங்கினான். தீங்கு புழுதியிலிருந்து உள்ளாகிறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். 9ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த திருவசனைகளை கொண்டு இந்த மாதத்திலும் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் நம்முடைய இல்லங்களில் எழுந்து நின்று இந்த அதிகாலை வேளையில் கர்த்தரை தொழுது கொள்கிற சகல பரிசுத்தவான்களோடும் விசுவாசிகளோடும் ஆவில் ஒருமனப்பட்டவர்களாய் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை நாம் யாவரும் பயபக்தியுடன் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்லபிதாவாகிய பிதாவை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒன்றானுக்குமானாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளங்களில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வத்திற்கு வல்லபிதாவாகிய பிதாவின் வலது பரிசுத்த வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் ஜீவனோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் முன்னாடி விசுவாசிக்கிறேன். ஆமென்.
நாம் அறிக்கை செய்த இந்த உண்மையான விசுவாசத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் வந்தாலும் நாம் அதில் உறுதியாய் நிலைத்திருந்து ஜெயம் எடுக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் அனைவருக்கும் கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். நாம் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாகவும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்ம ஆயத்தப்படுத்தும் வண்ணமாய் 313ஆம் நாணப்பாடலில் முதல் 6 கவிகளை பாடுவோம். நாணப்பாடல் 313 முதல் 6 கவிகளை பாடுவோம். கர்த்தாவே யுகயுகமாய் என் துணை ஆயினீர், நீர் இன்னும் வரும் காலமாய் என் துணை ஆவீர். நாணப்பாடல் 313 முதல் 6 கவிகளை பாடி நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரிடமிருந்தும் பிதாவாகிய தேவனிடமிருந்தும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலே இந்த ஜூன் மாதத்தை தேவன் காணும்படியாய் ஈவாய் கிருபையாய் நமக்கு கொடுத்தாரே. இந்த மாதத்தின் அதிகாலை வேளையிலே கர்த்தாவே நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி நம்ம இடத்துல கேட்போம். இந்த ஜூன் மாதத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும், யாருடைய ஆலோசனை நடக்க வேண்டும், எங்களுக்கு ஒரு வழியை காண்பித்தருளும். உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு சொல்லு ராஜா, உம்முடைய வழியை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று சொல்லி ஆவியானவரத்தில் நாம் கேட்போமா? வாரும் பரிசுத்த ஆவியானவரே,
உம்மை விசுவாசிக்கிற எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வந்திறங்கி அதில் எமது அன்பு என்னும் தீயை மூட்டி அருளும். வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பில், ஆனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லிடலவா? வேத வசனங்களை நாங்கள் ஆராயும் பொழுது எங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எறியும்படியாய் நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வசனமே எங்கள் வாழ்க்கையில் சத்தியமாகட்டும் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த ஆண்டவருடைய அடியார்களே, திருச்சபை விசுவாசிகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே ஜூன் மாதத்தின் முதலாம் நாள் அதிகாலை வேளையில் என்ற தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமே இந்த மாதத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமது சபை கொடுக்கிற வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. யோபுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். மீண்டும் வாசிக்கிறேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று யோபு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த மாதத்தில் பிரியமானவர்களே, கர்த்தருடைய சுத்த கிருபை, சுத்த தயவுதான் நாம் எல்லாரும் இந்த மாதத்தை காணும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி, இந்த கொலை நோய்க்கு முன்னாடி ஒருவேளை நமக்கு இருந்திருக்கலாம் அந்த எண்ணங்கள். நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எனக்கு எல்லாம் ஓவர்ஃப்ளோவாக இருக்கிறது, எல்லாம் சேஃபாக இருக்குது, சேஃப்டியாக இருக்குது என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது பாருங்கள், ஒவ்வொரு நாளும் நாம் காண்பதும் கடப்பதும் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய சுத்த கிருபை என்பதை உணரும்படியாக நாம் இந்த நாட்களுக்குள்ளாக கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்று அப்படியானால், கடந்த மாதத்தில் இறந்தவர்கள் நம்முடைய குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் ஒரு வேலை இருக்கலாம், நம்முடைய திருச்சபை விசுவாச வீட்டாரில் இறந்தவர்களெல்லாம் சபிக்கப்பட்டவர்களா? அவள் கடவுளுடைய கிருபை இல்லையா, தயவு இல்லையா என்ற கேள்வி எழும்பக்கூடும். அல்லவே அல்ல. உயிரோடு இருந்தால் நாம் சொல்ல வேண்டியது கர்த்தருடைய கிருபை. இறந்தவர்களெல்லாம், நம்மை விட்டு சென்றவர்களெல்லாம் சென்றது கடவுளுடைய சித்தம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அதுதான் உண்மை. ஆண்டவருடைய சித்தம் அவர்களை அழைத்து கொண்டார். கடவுளுடைய கிருபை, சுத்த கிருபை, நான் உயிரோடு இருக்கிறேன், அவ்வளவுதான். அப்படியானால் கடவுள் என் வாழ்க்கையிலே இந்த மாதத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் இருக்கும். அப்படி சித்தம் என்ன? ஏன் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார்? ஏன் இந்த ஜூன் மாதத்தை காணும்படி எனக்கு கிருபை செய்திருக்கிறார் என்று நாம் ஒவ்வொருவரும் யோசிக்கும் பொழுது அது நமக்கு ஒரு பெருத்த ஆசீர்வாதமாக காணப்படும். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இங்கே யோபு புஸ்தகத்தில் பாருங்கள், இந்த 9ஆம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அப்போ யோபு இதை சொல்லும்பொழுது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக தான் இருந்தது தியானிக்கும் பொழுது. ஏன்னா யோபு தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை எண்ணி பார்த்து, ஏன் கடவுள் எனக்கு இப்படி செய்தார், ஏன் இப்படி, ஏன் இது நடந்தது என்று அவர் கேட்கவில்லை. தயவுசெய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திடீரென்று யோபுடைய வாழ்க்கையிலே புயல் வீசியது, வியாதிகள் வந்தன, கொள்ளை நோய்கள் வந்தன, அவருடைய உடைமைகள் எல்லாம் அவர் இழந்தார், உறவுகளை இழந்தார், இரத்த பந்தங்களை இழந்தார், தன் சொந்த மனைவியும் அவரை சபித்தார். ஆனால் யோபு ஆண்டவரிடத்தில் ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் வந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் குறித்து அவர் ஆராயவில்லை. ஆனால் இவைகளின் மத்தியிலே கடவுள் எப்படியெல்லாம் நன்மை செய்தவராய், ஆராய முடியாததான பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்தார் என்றுதான் யோபு தன் துன்பத்தில் கண்டு கொண்டார். ஆக நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களும் துயரமும் கஷ்டமும் இழப்பும் மரணமும் வரும்போதெல்லாம் ஏன் நடந்தது, நான் பாவியா, நான் ஏன் என்ன தப்பு செய்தேன் என்றெல்லாம் நாம் யோசிக்காதபடி, கடவுளுக்கு கண்ணிலையா, ஏன் இதை அனுபவித்தார் என்று கேட்காதபடி, யோபு தன்னுடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் வந்தபோதும் கடவுள் இவைகள் மத்தியில் எப்படி அதிசயங்களை செய்தார், எப்படிப்பட்ட எண்ணி முடியாத காரியங்களை, அற்புதங்களை செய்தார் என்று நினைத்துதான் யோபு கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். அதுதான் இந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய காரியமாக அமைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, யோபு வாழ்க்கையிலே கடவுள் ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் யோபுனால ஆராய முடியல, என்ன முடியல, எப்படி இந்த அதிசயங்களை அவர் செய்தார் என்று சொல்ல முடியாத அளவிற்கு கடவுள் செய்தார். அப்படியானால் யோபுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் இருந்தது?
கடவுள் யாருடைய வாழ்க்கையில் ஆராய முடியாத அதிசயங்கள், எண்ண முடியாத, ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ண முடியாத அதிசயங்களை யார் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார்? இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இந்த மாதத்தில் முதலாவது யோபுக்கு இருந்த முதல் தகுதி என்ன தெரியுமா? யோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. ஆகவே தான் கர்த்தர் ஆராய முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை யோபு வாழ்க்கையில செய்தார். யோபு இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அது முதல் தகுதி யோபுக்கு இருந்தபடினால்தான் கடவுள் அவர் சொல்லுகிற அளவுக்கு ஆராய முடியாத அதிசயங்கள், எண்ண முடியாத பெரிய காரியங்களை செய்தார். யோபு பாவம் செய்யவில்லை, ஆண்டவரை பற்றி குறை சொல்லவில்லை. இன்றைக்கு நம்ம கொடுக்குற சத்தியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தால், நம்ம கடவுளுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது, ஒருவேளை தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள், நான் இப்படிலாம் பண்ணினேன், இதை செஞ்சேன், சபையில் இப்படிலாம் பண்ணேன், சபையை ரெண்டாக பிரித்தேன், சபையில் குழப்பங்களை ஏற்படுத்தினேன், ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசினேன், ஊழியங்களுக்கு விரோதமாக நடந்தேன், அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படி நடந்தேன், ஆகவே கடவுள் எனக்கு இதை செய்தார் என்று ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, தேவபக்தியாய் வாழ்கின்ற ஒரு பரிசுத்தவான், ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு குற்றமும் செய்யாமல் துன்பப்படும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? யோபு கர்த்தரை பற்றி ஒரு குறை கூட சொல்லவில்லை. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எப்படிப்பட்ட சூழலில் கடந்து வரும் பொழுது நாம் கடவுளை பற்றி ஒரு குறைவும் சொல்லக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. சரி, இவ்வளோ தூரம் நம்ம உண்மையாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நம்முடைய பாவ வாழ்க்கைக்குள்ளாக திரும்புவதோ ஆண்டவரை பற்றி குறை சொல்லி கொண்டு அலைவதோ கூடவே கூடாது. யோபு அதில் உறுதியாக இருந்தார். ஆக யோபுக்கு இருந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் குவாலிட்டி என்னவென்று சொன்னால், இவ்வளோ துன்பங்கள், கஷ்டங்கள், இழப்புகள் மத்தியிலும் கர்த்தரை பற்றி ஒரு குறைவு கூட யோபு சொல்லவில்லை. அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ரெண்டாவதாக பிரியமானவர்களே, யோபு ஏன் அதை செய்யலை, குறை சொல்லலை, பாவம் செய்யலைன்னு சொன்னால், யோபுக்கு செகண்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா? அது யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். 27ஆம் வசனம், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். ரெண்டாவது குவாலிட்டி என்ன தெரியுமா? உறுதியான விசுவாசம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கர்த்தரை பற்றி குறை சொல்லலை. ரெண்டாவது நானே அவரை பார்ப்பேன், அந்நிய கண்களில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கின்ற ஆழமான உன்னதமான விசுவாசத்தின் உறுதியை யோபு பெற்றிருந்தபடினால்தான் இந்த துன்பங்கள், கஷ்டங்கள், மரணங்கள், இழப்புகள் மத்தியில் அவர் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசவில்லை, ஆண்டவரை மறுதளிக்கவில்லை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் பிரியமானவர்களே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நீங்களும் நானும் ருசித்து பார்த்திருக்கிறோமா? அதை அறிந்திருக்கிறோமா? ஒருவேளை எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடி இருக்கலாம், ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவின் அந்த வல்லமை அனுபவம் நமக்கு பெற்றிருக்கிறதா? கடந்த மாதத்தில் நிறைய மரண செய்திகளை கேள்விப்படும் பொழுது உள்ளம் துவண்டு போனது, பயம், கவலை, வேதனை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட துன்பமும் துயரங்கள் வரும்போதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். தயவு செய்து சொல்லுங்கள், இவையெல்லாம் நடக்கிறது ஏன், எப்படி என்று கேள்வி கேட்காமல், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார், என் கஷ்டங்களையும் என் கவலைகளையும் அவர் அறிந்திருக்கிறார், அவருக்கு தெரியும். ஆக என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆக யோபு இப்படிப்பட்ட எல்லா சூழலிலும் கூட அவர் கர்த்தரை மறுதளிக்காமல் உறுதியாக இருந்தார் என்று சொன்னால், யோபு பெற்ற அனுபவம், அந்த உன்னதமான அனுபவம், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுலடிகளார் தன்னுடைய அனுபவத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவை அனுபவித்தார். அருமையான எடுத்து வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், அருமையாக அந்த அதிகாரம் முழுவதிலும் பவுல் சொல்கிறார், நான் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிவதில்லை, நான் சோர்ந்து போனாலும் அதை நான் சோர்ந்து போவதில்லை. ஏனென்று சொன்னால், நான் எப்பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும், ஒடுக்கப்பட்டாலும், கீழே தள்ளப்பட்டாலும் கிறிஸ்துவின் ஜீவனை என் சரீரத்திலே தரித்திருக்கிறேன் என்று பவுல் அடிகளாருடைய அறைக்கூவல். உயிர்த்தெழுந்த இயேசுவை பவுல் தன் வாழ்க்கையிலே பெற்றபடியால், அனுபவித்தபடியால், இப்படிப்பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் வரும்போதெல்லாம் அவர் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்கிற அனுபவத்தை யோபு பெற்றிருந்தார். ஆகவே தான் எண்ணி முடியாத காரியங்கள், ஆராய முடியாத அதிசயங்களை தேவன் யோபுடைய வாழ்க்கையில் செய்தார். கிறிஸ்துக்கள் அன்பார்களே, இந்த மாதத்தில் எப்படி இருக்கும், ஏது இருக்கும் என்றெல்லாம் நாம் அறியாது இருந்தாலும், ஒன்றே மாத்திரம் எல்லாம் தெரிந்து கொண்டு தைரியத்தோடு இந்த மாதத்தில் பிரவேசிக்கணும்.
என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்கிற உன்னதமான அந்த விசுவாசத்தினுடைய ஆழமான நம்பிக்கை யோபுக்கு இருந்தபடினால்தான் அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நாம் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்களை நாம் இன்னும் மேற்கொள்ளவில்லை அல்லவா? ஆனாலும் யோபு தன்னில் உறுதியாக இருந்து அதில் அவன் தேவன் மேல் பற்றுதல் வைத்தவனாய் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, யோபுக்கு இருந்த மூன்றாவது குவாலிட்டி என்ன? கடவுள் ஏன் அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அதிசயங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் அதில் வாசிக்கிறோம் அல்லவா? 11ஆம் வசனத்தில், இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். யோபுவின் பொறுமை. யோபுடைய வாழ்க்கையில் கடவுள் ஆராய முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்தார் என்று சொன்னால், முதலாவது யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை, கடவுளை பற்றி குறை சொல்லவில்லை. இரண்டாவது குவாலிட்டி யோபு விசுவாச உறுதி. அது யோபு 19ஆம் அதிகாரத்தில் வாசம் அல்லவா? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவரை என் கண்களே காணும், அந்நிய கண்கள் இல்லை. மூன்றாவது குவாலிட்டி யோபு இடத்துல இருந்தது பொறுமை. யாக்கோபு தன் நிருபத்தில் சொல்லும்போது பொறுமையை குறித்து நாம் பேசுகிறோமே, யோபின் பொறுமையை பாருங்கள். பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், கடவுளுடைய முடிவை பாருங்கள், கர்த்தர் இரக்கமும் மனவுருக்கமும் நிறைந்தவர். அன்பார்ந்த தேவஜனமே, பொறுமையாக இருப்போம். இந்த கொள்ளை நோய் நாட்களில் பொறுமையாக இருப்போம். ஏன் என்ற கேள்வி அல்ல, யோபுவை போல பொறுமையை பாதுகாத்து கொள்வோம். தேவனுடைய முடிவை அப்போதான் பார்க்க முடியும். அந்த முடிவு என்னவென்று சொன்னால், யோபுவே சொல்லுகிறது போல உண்மையாகவே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்வார். பிரியமானவர்களே, எப்பொழுது என்று சொன்னால், நான் பொறுமையாக இருக்கும் பொழுது, இந்த பாடுகளும் துன்பங்களையும் நாம் பொறுமையோடு சகிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் யோபு பொறுமையாக இருந்தார். கர்த்தரின் முடிவை பாருங்கள், கர்த்தருடைய முடிவின் செயலை பாருங்கள். அவர் என்ன செஞ்சார்? அவர் இரக்கமும் மனவிருக்கும் யோபுவை ஆசீர்வதித்தார், பன்மடங்காக ஆசீர்வதித்தார். இழந்ததுக்கெல்லாம் ஒரு ஈடாக கொடுத்தாரே. அப்படியானால் யோபுக்கு பிள்ளைகள் இழந்தான், மனைவி இழந்தான், எல்லாம் இழந்தான். ஆண்டவர் பிறகு மனைவி பிள்ளைகளை கொடுத்தார். நமக்கு அப்படி ஒரு வேளை நம்முடைய ஒரு சிலர் உறவுகளை இழந்திருந்தால் மீண்டும் கிடைப்பார்களா? ஆண்டவர் கொடுப்பாரா? அப்படி அல்ல, அந்த விசுவாசம் அல்ல. இப்பொழுது கர்த்தரை நம்முடைய விசுவாசம் எல்லாம் உயிர்த்தெழுந்த நாளிலே நம்ம உறவுகளை சந்திப்போம். இந்த உலகம் நமக்கு நிலையற்றது, நிரந்தரமற்றது. நமக்கு குறித்த நாள் வரைக்கும் பிரியமான இந்த உலகத்தில் நாம் பொறுமையோடு நம்முடைய ஓட்டத்தில் ஓட வேண்டும். அதே தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கடவோம். ஆகவே இந்த பொறுமையை நாம் பெற்றுக்கொள்வோமா? கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 6வது நூற்றாண்டில் எழுதப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யோபுவின் புத்தகம் 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது, 6th century. புத்தரும் 6வது நூற்றாண்டிலே வாழ்ந்தார். இதை வித்தியாசத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். புத்தர் சிறு வயதிலேயே அரச குடும்பத்தில் பிறந்தவர். துன்பம் என்றே என்னன்னு தெரியாமல் வளர்க்கப்பட்டார் அரண்மனையிலே. என்ற ஒரே மகன், அவன்தான் பட்டத்துக்கு ராஜா. எறும்பு கூட அவரை கடித்ததில்லை. துன்பம் என்றாலே, கஷ்டம் என்றாலே புத்தருக்கு தெரியாது. அப்படி வளர்க்கப்பட்ட புத்தர் வாலிபன் ஆன பிறகு ஒரு நாள் தன் போர்ச்சேவனிடத்தில், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் உலகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி உலகத்தை விட்டு இப்போதான் வெளியிலே முதல் முறை வருகிறார் வாலிபன் நாளில். அப்படி போர்ச்சேவனோடு வரும்போது எல்லாவற்றையும் அதிசயமாய் பார்த்து கொண்டு வருகிறார். திடீரென்று சொல்லி பார்த்தால் பிளாட்ஃபார்மில் ஒரு வியாதிக்காரன் படுத்து உயிருக்கு போராடிக்கணும், வியாதி, சிக்ம டிசீஸோடு இருக்கிறான். அப்போ புத்தர் கேட்கிறார், இது யார், ஏன் இவன்? இதுதான் வியாதி. ஒரு மனிதனுக்கு வியாதி வந்தால் இப்படி கஷ்டப்படுவான்னு அந்த போர்ச்சேவகன் சொன்னானா. ஓ, வியாதி, பீப்புள் ஆர் சஃபரிங் வித் டிசீஸ் அப்படின்னு புத்தர் சொல்லிக்கொண்டார். அப்படியே போய்கொண்டே இருந்தாராம். போகும்போது ஒரு கூணமான பாட்டி, ஒரு வயதான ஒரு பாட்டி கூணமாக தடியை பிடித்து கொண்டு வந்தார். அப்போ புத்தர் கேட்டாராம் போர்ச்சேவகனை பார்த்து, இந்த அம்மா ஏன் இப்படி போகிறார், குனிந்திருக்கு? இதுதான் ஓல்டு ஏஜ், வயது ஆகிவிட்டால் இந்த கஷ்டங்களை பட வேண்டும் என்று அந்த போர்ச்சேவன் சொன்னான். உடனே புத்தர் நினைத்தாராம்,
people are suffering with old age. கடைசியாக புத்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்தபோது திடீரென்று செத்துப்போன ஒரு பாடியை ஊர்வலமாக கொண்டு போகிறார்கள் அடக்கம் செய்வதற்கு. அப்புறம் புத்தர் கேட்டார், யார் இவன், ஏன் இவனை தூக்கி கொண்டு போகிறார்கள்? அப்போது அது போர்ச்சேவன் சொன்னானா, இதுதான் மரணம், ஒரு மனிதனுக்கு மரணம் வரும். உடனே புத்தர், பீப்புள் ஆர் சஃபரிங் வித் டெத். அப்போ இவைகளெல்லாம் பார்த்த புத்தர் வீட்டுக்கு வந்து அரண்மனையில் யோசித்தாராம். கடவுள் அன்பாக இருக்கிறார். அப்போ 6வது நூற்றாண்டில் கடவுள் அன்பாக இருக்கிறார் என்கிற கான்செப்ட் எல்லாருடைய உள்ளத்திலும் இருந்தது. புத்தர் மடி வளர்க்கப்பட்டார். அரண்மனைக்கு வந்த புத்தர் இரவெல்லாம் போராடினார். கடவுள் அன்பாக இருக்கிறார் என்று சொன்னால் ஏன் மனிதன் வியாதினாலும் வயதினாலும் மரணத்தினால் கஷ்டப்பட வேண்டும் என்று ஒரு கேள்வி அவருக்கு எழும்பி கடைசி அவர் முடிவு செய்தார். மற்றவருடைய துன்பத்தை பார்த்த புத்தர் கடவுள் இல்லை என்று தீர்மானம் செய்து ஒரு கொள்கையை வெளியிட்டார். அந்த டாக்டரின் தான் புத்தரை கடைசி தெய்வமாக வழிபட்டார்கள். கடவுள் இல்லை, மற்றவருடைய துன்பத்தை பார்த்து கடவுள் இல்லை என்று புத்தர் சொன்னார். ஆனால் யோபு புத்தகம் 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. என்ன வித்தியாசம்? தன்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்துக் கொண்ட யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே வேதனைகளையும் சொல்ல முடியாத தாங்க முடியாத துன்பங்களை அனுபவித்த யோபு கண்ட உண்மை என்ன? என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவரை நான் அந்நிய கண்களில் என் கண்களே காணும். அதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். மற்றவருடைய துன்பத்தை பார்த்து கடவுள் இல்லை என்று சொன்ன புத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ இழந்தும் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்த யோபு கண்டுகொண்ட உண்மை, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கின்றார். தட் இஸ் த கிரேட் ஃபைட் இன் அவர் கிறிஸ்டியன் லைஃப். வி ஷுட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த கொள்ளை நோய் நாட்களிலே பயங்கள் கவலைகள் நம்மை வாட்டுகிறதா? துன்பங்கள் நம்மை வாட்டுகிறதா? பயப்பட வேண்டாம், இதற்கு ஒரு பதிலும் இல்லை. ஆனால் ஒன்று, என் மீட்பர் உயிரோடு கூட. எல்லாரும் அதை சொல்லுங்கள். இந்த மாதத்தை தோங்குகிற நீங்களும் நானும் நம் யோபுவை போல என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அந்நிய கண் என் கண்களை காணும் என்று சொல்லுங்கள். உதடுகளினால் பாவம் செய்யாதீங்க, ஆண்டவர் குற்றம் சொல்லாதீங்க, பொறுமையாயிருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மாதத்தை வெற்றியோடு நடத்துவார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த மாதத்தில் ஜெயம் எடுக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் அனைவருக்கும் கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். நாம் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிப்போம். அப்பொழுது நீங்கள் ஆண்டவருக்கென்று படைக்க இருக்கின்ற காணிக்கைகள் தசமங்களை எடுத்து வைத்து கொண்டு பீடத்தில் காணிக்கைக்காக ஜெபிக்கும் பொழுது நீங்களும் ஜெபியுங்கள். கடவுள் உங்களை உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து நாம் தைரியத்தோடு என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த மாதத்தை நாம் துவங்குவோம். 246ஆம் நாணப்பாடலில் முதல் 3 கவிகளை பாடுவோம். நாணப்பாடல் 246 முதல் 3 கவிகள். என்னுடைய ஆத்துமமே விழி உட்கருத்தாக மகிமுள்ள கர்த்தரை புகழ்வாயாக, கீதங்களே என் சுரமண்டலமே போற்ற விழிப்பீர்களாக. 246ஆம் நாணப்பாடல் முதல் 3 கவிகளை பாடி கர்த்தரை துதிப்போம். Maki mayulla
பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் ஆண்டவருக்கென்றும் அவருடைய ஊழியத்துக்கென்று வைத்து காணிக்கைகள் தசம்பாகங்களை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் உங்களுக்காக காணிக்கைகளுக்காக நம் ஆண்டவரத்தில் படைத்து ஜெபம் செய்வோம். எல்லார் கண்களை மூடி காணிக்கைக்கு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, நீர் ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதற்கீடாக நாங்கள் உமக்கு எதையப்பா கொடுப்போம்? நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபையின் ஊழியலுக்கென்றும் நாங்கள் படைக்கிற இந்த காணிக்கைகளை நீ தயவாய் ஏற்றுக்கொண்டு உலகம் கொடுக்க முடியாத சுகத்தை பலத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய பொற்பாதத்தை பணிந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் என்ற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அதிகாலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. எங்களுடைய சுய நீதினாலோ சுய பலத்தினாலோ ஆண்டவரே நாங்கள் நீதிமான்கள் என்பதினாலோ அல்ல ராஜா, அப்படி சுத்த கிருபையினாலே தான் இந்த மாதத்தை காணும்படி எங்களுக்கு கிருபை செய்திரே. அதற்காக நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீர் எதற்காக இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய சித்தத்தை அறிந்து அப்பா நாங்கள் பயபக்தியோடு தாழ்மையோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்திரலும். கர்த்தாவே, நீ கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, ஆராய முடியாத அதிசயங்கள் எண்ணி முடியாத காரியங்களை செய்கிறவர் நீர் அல்லவா. யோபுடைய வாழ்க்கையில் செய்தது காரணம் அவர் கர்த்தாவே உம்மை ஒரு நாளும் குற்றம் சொல்லவில்லையே. அவர் உன்னதமான விசுவாசம் உடையவராய் இருந்தார். என் மீட்பை உயிரோடு கூட இருக்கிறார் என்று அறிந்து கொண்டாரே. அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தார் என்று பார்த்தோமே. அப்பா, நாங்களும் இந்த ஜூன் மாதத்தை தோங்கிற நாங்கள் எங்களுடைய சுயபலத்தினாலோ இதை கடக்க முடியாது ராஜா. உம்முடைய சுத்த கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையும் பலனும் எங்களுக்கு வேண்டும் ராஜா. அப்பா, தயவு செய்து எங்கள் மீது இறங்கும். எங்களை தவறுகளின் நிமித்தமாக எங்களை தண்டியாதையும். ஆண்டவரே, எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற சபையில் இருக்கிற நீதிமான்கள் பரிசுத்தவான்களின் விசுவாசிகளின் நிமித்தமாய் கிருபையாய் இறங்கி இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்துள்ள ராஜா. ஆண்டவரே, கடந்த மாதத்திலே எங்கள் அடைக்கலாத திருச்சபையில் இருந்து எங்கள் குடும்பத்திலிருந்து எங்களை விட்டு பிரிந்த நீர் அழைத்து கொண்டபடி தாசர்கள் அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் மரித்தார்கள் என்பதினால் துக்கம் அல்ல ராஜா. நீர் முடி அழைப்பு முடி சித்தம் அழைத்து கொண்டீர். அவர்களை விட்டு பிரிந்திருக்கிற அவருடைய குடும்பத்தார், அவருடைய பிள்ளைகள், உடன் உறவுகள், பிறப்புகள், திருச்சபை விசுவாசிகள் யாவரையும் நீர் ஆறுதல் படுத்தியறலும். இப்படிப்பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் வரும்போதெல்லாம் எங்கள் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். எங்கள் உன்னதமான விசுவாச யோபை போல நாங்கள் பலப்பட எங்களை கிருபைத்தாரு ராஜா. நாங்களும் எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை உணர்ந்து எங்களை திருத்தி கொண்டு இனியாவது நாங்கள் சரியான வாழ்க்கையில் வாழ கிருபை செய்தருளும். மற்றவர்களையே குற்றப்படுத்தி கொண்டு அதனாலே தன்னை நீதிமானாய் காட்டிக் கொண்டிருக்கின்ற அவலட்சணமான வாழ்க்கையை விட்டுவிட்டு இது கடைசி நாட்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து ராஜா, யோபுவை போல பாவம் செய்யாமல், யோபுவை போல உன்னதமான விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, யோபுவை போல பொறுமையாய் இருக்க, அதனாலே எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய முடியாத பெரிய காரியங்களை செய்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பலப்பட்டு இந்த மாதத்தை கடக்க கிருபை செய்துள்ளோம். எங்கள் சபையில் இருக்கின்ற முதியவர்கள், வியாதிஸ்தலர்கள், கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க யாவரையும் அப்பா நீர் கண்ணோக்கி பார்த்துள்ளோம் ராஜா.
இந்த காலகட்டங்களில் மருத்துவமனைகள், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், அறிவாளிகள், பணக்காரர்கள், கொடிசுவர்களாம் கைவிடுகின்ற காலங்களில் நாங்கள் யாரண்டைக்கு போவோம்? நீர்தானே எங்களுக்காக சிலுவையிலே பாடுபட்டீர், மரித்தீர், உயிரோடு இருந்தீர், ரத்தம் சிந்தினீர். அந்த உன்னதமான விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே யாரெல்லாமே நோக்கி பார்த்து கதறுகிறார்களோ அவளுக்கு விடுதலை கொடு ராஜா. எங்களை உடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் பாதுகாத்து கொள்ளும். எங்கள் சபை விசுவாச வீட்டார் ஒவ்வொரு குடும்பத்தையும் இரத்த கோட்டைகளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாருடைய வீடுகளிலும் வாசலிலும் இயேசுவின் வளமுள்ள ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ராஜா. பலப்படுத்தும் ராஜா, வழி நடத்தும். ஆராய முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவரை நம்பி இந்த மாதத்துக்குள் பிரவேசிக்கிறோம். அப்பா, நீர் கூட வந்துள்ளோம். எங்கள் திருச்சபை ஆசிர்வதி. குறிப்பாக இந்த கொலை நோய் நாட்களிலே டாக்டர்ஸ், நர்சஸ்க்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவளோடு கூட துப்புரவு பணியாளரோடு கூட இருந்தவர்களும் நல்ல நாணத்தை கூட தெய்வீக கிருபை சயின்டிஸ்ட் அவளோடு கூட இருந்தவர்களும் ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்ற மருந்தை நீர் எங்களுக்கு சீக்கிரத்தில் காண்பித்து கொண்டு வருகிறீர். சீக்கிரம் காண்பியும் ராஜா. அப்படியாக நாங்கள் இந்த உலகத்தில் சமுதாயத்திலே திருச்சபையாய் நாங்கள் உங்களுக்கு சாட்சியாய் வாழ கிருபை செய்தோம். மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாரும். இந்த ஆலயம் திறக்கப்பட்டு நாங்கள் விசுவாசிகளாய் கூடி ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளிகளும் எங்களோடு கூட வந்து எங்களுக்கு நடக்க வேண்டிய பாதையை காண்பித்தரலும். இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களுக்கு ஆண்டவரே, மாங்காடு நல்மைப்பர் ஆலயத்திற்காக, சபையின் விசுவாசிகளுக்காக, குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். அந்த சபைகளை ஆசீர்வதி ராஜா. சுந்தராபுரம் சபைக்காக ஜெபிக்கிறோம். அந்த சபை மூப்பனார்கள், அந்த சபை விசுவாசிகளை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்கள் 3 சபைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து உடைய வழி நடத்துதலுக்கு பாதுகாப்பு ஒப்பு கொடுக்கிறோம். மற்ற எல்லா திருச்சபைகளையும், ஊழியர்களையும், விசுவாச வீட்டாரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். பிரியமான சபை விசுவாசிகளை நாம் எல்லாரும் கர்த்தருடைய ஜெபத்தை பயபக்தியோடும் விசுவாசத்தோடும் ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்துவிடும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும், தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்கும் இடையிலே சுவாமி, ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன் பேரில் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. அன்பார்ந்தவர்களே, நாம் கடைசியாக நாம் கேட்ட வாக்குத்தத்தம், அவர் ஆராய முடியாத பெரிய காரியங்களும் வெளியிடங்கா அதிசயங்களும் செய்கிற ஆண்டவர். ஆகவே அதை மனதில் வைத்து 249ஆம் நாணப்பாடலில் 1ஆம் கவியை பாடுவோம். நாணப்பாடல் 249 1ஆம் கவி. அதிசயங்களை எல்லா இடமும் செய்யும் கர்த்தாவே, வாக்கினாலும் இதயத்தில் துதியுங்கள். அவர் நாம் ஜென்மித்த நாள் முதல் நமக்கு இரக்கம் செய்தாரே. நாணப்பாடல் 249 1ஆம் கவியை பாடுவோம். கர்த்தாவே
ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்கிற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா. ஆகவே நம்ம எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் ஆண்டவரை துதிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கெஞ்சி மன்றாடுவோம். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென் ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.